அது திடீர்னு ஐயா ரகுபதி அவர்களை பார்த்தில்ல, ஐயா பெரியார் அவர்கள் ராமரை செருப்பால் அடிச்சாரு, தீ வச்சு கொளுத்தினாரு, அதெல்லாம் ஒன்றும் சரி வரல, அவர் அசிங்கப்படுத்த முடியல. இது ராமர் ஆட்சி தான்ட்டாரு, செத்தான் ராமன், கதை முடிஞ்சு. இதை விட ராமரை இழிவாக ஒருத்தரும் சொல்ல முடியாது. இப்ப பெரியாரை விட பெரிய கலாக்காரர், பெரிய புரட்சியாளர், பெரிய சமூக சீர்திருத்தவாதி ஐயா ரகுபதி அவர்கள் தான். புரியுதில்ல உனக்கு? புரியுதில்ல? கலைஞரை நீ எல்லாமாட அவமானப்படுத்திடுவ. இளம் கலைஞரே என்று உதயநிதியை சொல்லும் போது கருணாநிதி கவலைப்படாத, அதோட நமக்கு கவலைப்படுத்திட போறோம். அது மாதிரி நீ ஒரு ராமரை ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்ப. நாங்கெல்லாம் படிக்கும் போது கடவுளின் ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைப்ப. பசி இருக்காது, பஞ்சம் இருக்காது, வறுமை ஏழ்மை இருக்காது, எல்லாருக்கும் உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், வாழ நல்ல வீடு இருக்கும், அங்க குற்றம் குறை இருக்காது, மது இருக்காது, கொலை செய்ய நடக்காது, கற்பழிப்பு இருக்காது, இதெல்லாம் இருக்காதுன்னு நினைப்ப. நீ அப்படிதான் நினைப்ப. அந்த ஆட்சி நீட்சின்ட்டாரு. ஒரு வார்த்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசல. இல்ல அப்படிலாம் இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தன், ஒரு தலைவர் பெருமக்கள் ஒண்ணு வேணாம். அந்த வாடகை வாய்கள் பொறிக்கும் புறைக்கும் கத்திக்கிட்டு இருக்கும்ல, அந்த நாய்கள் கூட குலைக்கலையே. அது கூட குலைக்கல. அவங்க வசதியா பேசுவாங்க, வசதிக்காக பேசுவாங்க. இது பேச வேண்டிய பொருள் இல்லை, அவங்க விட்டுருவாங்க. என்னடா இவங்க திடீர்னு பார்த்தா முருகன் மாநாட்டில் பங்கேற்கிறார். யாரா முருகன்? யாரு? புதுசா இப்பதான் அவங்க கட்சியில் சேர்த்துப்பார் போல் இருக்கு. அந்த மாநாட்டில் முருகன் யார் என்று ஐயா ஸ்டாலின் குறைஞ்சது 20 நிமிஷம் பேசணும். தாழ்ல எழுதி வச்சு படிக்காம பேசணும். அருணகிரிநாதர் எழுத திருப்பூர் பத்தி திருநகை முத்து, அதை பாடணும். பத்தி திரு முத்து திருநகை பாட்ட பாடணும். வேணாவா என் மகன் பெரியவன் கூட வேணாம், மாவீரனை பாட வைக்கிறேன். அவன் திருவாசம் எனும் தேன் அவன் பாடுவான். நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, அவனா பாடுவான். குறுக்கணி பாண்டினா கோவப்பட்டுருவான். நான் பாடு பேச சொல்லு பார்ப்போம். திடீர்னு முருகன் கண்ணுக்கு வருவாரே, திடீர்னு நாங்கள் முருகன் எங்கள் மூதாதை முப்பாட்டன், அதுல அது கடவுளை முப்பாட்டன், கடவுள் என் பாட்டன் தாண்டா உங்களுக்கு கடவுளாயிருக்கான். நாங்கள் முருகனை தூக்கும் போது முருகன் என் என முன்னோன் எங்கள் தமிழ் கடவுள் என்று நான் வேல்வேல் வெற்றிவேல் என்று வேலை தூக்குகிற போது விமர்சித்த பெருமக்கள், இதே முரசொலியில் என்னை திட்டி இழிவுபடுத்தி எழுதிய கட்டுரை, அங்கே இருக்கிற சோர பாண்டியர்கள் எங்களை பற்றி பேசியவர்கள், அவரெல்லாம் எங்க இதெல்லாம்? இப்ப என்ன வாயில என்ன இருக்குது? எலி பேஸ்ட் இருக்கா, ஃபெவிகால் இருக்கா, என்ன போட்டு ஒட்டி வச்சிருக்கீங்க? எதையும் பேசல. திடீரென்று முருகன் மேல உங்களுக்கு பாசம். நாங்கள் வேலை தடுத்தால் தமிழ்நாடு நாசமாயிரும், நீங்க வேலை எடுத்தால் எப்படி? இதே பிஜேபி வேலை தூக்குகிற போது பாராட்டி முரசொலியில் எழுதினீர்கள். அதே வேலை தூக்கி நாங்கள் திருமுருக பெருவிழா நடத்தும் போது விமர்சித்து எழுதினீர்கள். யார் பிஜேபி RSS தத்துவத்தின் அடிவரடிகள்? யார்? நீங்களா நாங்கள? யார் வந்தாலும் திமுகவை ஏத்திட்டியா சங்கி. அப்ப நீங்களான லுங்கி அங்கிய? நீங்க யாரு? யாரு? யாரா நீ? யாரு சொல்லு. ராகுல் ஏதாவது கேள்வி கேளுங்களேன். மோடிக்கு ஆதரவாக பேசுகிறார். மோடியை எதிர்த்து பேசுறதா, அப்ப ராகுலுக்கு ஆதரவாக பேசுறதா? சரி ஐயா, காலையில் எந்திரிச்சவன அவன் விற்கிற போத பொருளை 1-2 இதை அடிச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க போல் இருக்கு. என்ன தேவை எழுதி வைக்கிறது, பேசுறது, இதையெல்லாம் பேசு. திடீரென்று முருகன் உங்கள் கண்ணுக்கு தெரிய காரணம் என்ன சொல்லுங்க? என்ன அதை சரி பண்ணணும். ராமர் ஆட்சி இங்க சரி பண்ணியாச்சு, இந்துக்கள் வாக்க சரி பண்ணியாச்சு. நல்லா கவனிக்கணும். இப்ப முருகனை தூக்கிட்டு சீமான் திறான், நாம் தமிழர் திறான், அதை கொஞ்சம் சரி பண்ணு. அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு அந்த சிறுபான்மை பிரிவில் ஏதாவது பொறுப்பை போடு. ஏன்னா இப்ப 26 நெருங்கிருச்சு, இன்னும் 17 மாசம் தான் இருக்கு. அவனுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது.
அதை போடு அதை போடு அதை போடு போட்டு அவங்க. அப்புறம் யார் இருக்கிறா? ஜோ அருள் தந்தை இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? அவர் லயல்ல வேலை செஞ்சாரு, புனித வளனார் ஜோசப் கல்லூரியில் வேலை செஞ்சார். அவரை தூக்கி கிறிஸ்தவர் நலன் அங்க ஒரு பொறுப்பு போடு. ஓட்ட கரெக்ட் பண்றான் ராஜா. நீனும் தான் இருக்கிய. தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேர்வு நினைவிடத்தில் ஒரு மாலை வைத்து விட்டால் கல்லர் மறவர் அகமுடையோர் வாக்கை கரெக்ட் பண்ணிடலாம், வாங்கிடலான்னு அவன் நினைக்கிறான். நீனும் அதை நம்புற. அதுக்கு தான் சாய்க்கிற, அதுக்கு தான் ஓட்டு போடுற. ஏன் உன் பாட்டம் பூலித்தேவனுக்கு அதே மரியாதை தர்றதில்லை? ஏன் உன் பாட்டி வேலுநாச்சியாருக்கு தர்றதில்லை? ஏன் உன் பாட்டம் மருதிருவருக்கு தர்றதில்லை? ஏன் தர்றதில்லை? ஏனால் இங்கே மாலையை வைத்து வணக்கம் செலுத்தி விட்டால் அந்த 3 சமூக வாக்குகளும் தனக்கு வந்து விடுதுன்னு நம்புறான். நீ அதை தான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்க. அதான் செஞ்சுட்டு இருக்க. அதில் தான் இது வருது. யாரு கிறிஸ்தவரா? அவருக்கு ஒரு மீனை போடு, அவருக்கு ஒரு புழுவை போட்டு விடு. இது யார் இஸ்லாமியரா? அவருக்கு ஒரு புழுவை போட்டு விடு. அதானே நடக்குது. இது எதுக்காக நடக்குது? திடீர்னு வறுமை ஒழிப்பு, புரட்சி பெண்கள் திட்டம். புரட்சி பெண் யாரு? புரட்சி பெண்ணுனா யாரு? முதல்ல என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய் காசு கொடுக்குற. 1000 ரூபாய் கூட வசதி இல்லாத என் வீட்டு பெண்கள் வறட்சி பெண்கள் தானே ஒழிய புரட்சி பெண்கள் அல்ல. நீ எப்படி புரட்சி பெண்ண? புரட்சி பெண் என்றால் யார்? யார்? கணவர் இறந்து போனார், கைம்பெண்ணாக இருக்கும்போது பிள்ளைகளை விட்டு விட்டு இறந்து போனார். உங்களால தான் குடி செத்து போயிட்டான். பேச தெரியும். தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள் அதிகமாக, இந்தியாவிலே அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இப்ப என்னமா நீங்க இப்படி சொன்னீங்களே இப்ப அப்படின்னா, அப்படி கேட்டால் வாய மூடு. இதுதாங்க